விண்ணக மன்னக அரசியான புனித மரியா மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். இறைமகன் இயேசுவை உதிரத்தில் சுமந்து தொடர்ந்து அவருடன் நடந்து இறை திட்டத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். நம் அன்னையை தாயாம் திரு அவை 1954 ஆண்டு அன்னை மரியா ஆண்டாக கொண்டாடி மகிழ்ந்தது. அன்னை மீதுள்ள பக்தியும் மரியாதையும் தொடர்ந்து பெருகிக் கொண்டே வந்தது. மேலும் அன்னையை அரசியாக்க பல விண்ணப்பங்கள் ரோமைக்கு அனுப்பப்பட்டது. விசுவாசிகளின் இயக்கத்தையும் வரலாற்றையும் ஆராய்ந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அதே ஆண்டு அக்டோபர் 11 அன்று அன்னையை விண்ணக மன்னக அரசியாக அறிமுகப்படுத்தினார். மேலும் புனித ஜெர்மானோஸ் மனுக்குலத்தின் அரசி, ஒவ்வொரு படைப்பின் அரசி எனவும், புனித எப்ரோஸ் கன்னிமை குன்றா அரசி எனவும், புனித கிரகோரியா பூவுலகை ஆளும் அரசரை ஈன்றெடுத்த அரசியே மரியே என்று வாழ்த்துவதையும் வரலாறு கூறுகிறது. நம் அன்னை செங்கோல் ஏந்தியவராக தம்மை அரசியாக்கிக் கொள்ளவில்லை. மாறாக எளிமை, தாழ்ச்சி என்னும் இரண்டே கேடயத்தை கொண்டு இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்தார். அன்னை மரியாவை மூவரு இறைவன் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டி விண்ணக வான்வீட்டில் அரியணையில் வலப்புறம் அமர்த்தினார். நாமும் இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்து அன்னையைப் போல அன்னையின் பாதையில் நடப்போம். மரியே வாழ்க.